வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் நபர்கள் மிகவும் நிதானமான, அதே சமயம் புத்திசாலித்தனமான குணங்களை கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் சுக்கிரனின் கலைநயமும் சனியின் ஆழமான சிந்தனையும் கலந்திருப்பதால் இவர்களின் பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சி எப்போதும் தென்படும். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் அதன் சாதக பாதகங்களை நன்றாக ஆராய்ந்த பின்னரே களத்தில் இறங்குவார்கள். சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி கௌரவத்தையும் மரியாதையையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் குறியாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அமைதியானவர்களாக தெரிந்தாலும் இவர்களின் மனதிற்குள் எப்போதும் புதிய திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களிடம் அதிகமாக இருந்தாலும் தங்களின் ரகசியங்களை யாரிடமும் அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நியாயமான விஷயங்களுக்காக போராடும் குணம் கொண்ட இவர்கள் அநீதியை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள், அதே சமயம் அதற்காக உழைப்பதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இவர்களின் பொறுமைதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்து வாழ்க்கையின் பல தடைகளை தகர்க்க உதவும். குடும்பம் என்று வரும்போது இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போன்றவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பெரும் பாடுபடுவார்கள். வீட்டின் மூத்த உறுப்பினர்களிடம் மிகுந்த மரியாதையுடனும் இளையவர்களிடம் மிகுந்த அன்புடனும் நடந்து கொள்வார்கள். குடும்ப ரகசியங்களை காப்பதில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள் என்பதால் உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி நம்பிக்கை இருக்கும். அவ்வப்போது இவர்களின் பிடிவாத குணம் குடும்பத்தில் சிறு சலசலப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுவும் குடும்ப நலனுக்காகத்தான் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை துணை இவர்களின் பொறுமையையும் அர்ப்பணிப்பையும் புரிந்து கொண்டால் இல்லற வாழ்க்கை ஸ்வர்க்கமாக அமையும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவதுடன் அவர்களை சிறந்த ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்ப்பதில் இவர்கள் உறுதி காட்டுவார்கள். ஆடம்பரமான வீட்டு வசதிகளை தனது குடும்பத்திற்காக செய்து கொடுப்பதில் இவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படாமல் இருக்க தங்களை சில நேரங்களில் தாழ்த்தி கொள்ளவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். மொத்தத்தில் ஒரு நிறைவான குடும்ப அமைப்பை உருவாக்குவதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள்.
வியாபாரத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு தனித்துவமான பார்வை இருக்கும் என்பதால் புதிய சந்தை வாய்ப்புகளை எளிதில் கண்டறிந்து விடுவார்கள். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் சந்தையின் நிலவரத்தை நன்கு உணர்ந்து முதலீடு செய்வதில் இவர்கள் கில்லாடிகள். லாபம் வருவதற்கு தாமதமானாலும் நிலைத்து நிற்கும் தொழிலையே இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். நிலம் சார்ந்த தொழில்கள், கட்டிடத் தொழில் அல்லது நறுமணப் பொருட்கள் மற்றும் ஆடை சார்ந்த வியாபாரங்கள் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தரும். கூட்டுத் தொழிலை விட தனியாக தொழில் செய்வதே இவர்களுக்கு மன அமைதியையும் வெற்றியையும் கொடுக்கும். வாடிக்கையாளர்களை தங்களின் கனிவான பேச்சால் கவரும் ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். வேலையாட்களை கையாளுவதில் இவர்கள் மிகவும் மென்மையாகவும் அதே சமயம் கண்டிப்புடனும் இருப்பார்கள். நஷ்டம் வரும் காலங்களில் கூட தளராமல் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாகும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதை விட நேர்மையான வழியில் ₹1 சம்பாதிப்பதையே இவர்கள் பெருமையாக கருதுவார்கள். தொழில் ரீதியான பயணங்கள் இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அமையும். பணியிடத்தில் இவர்களின் நேர்மையும் அர்ப்பணிப்பும் அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் இருக்கும். கொடுத்த வேலையை மிக சரியாக குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். மேலதிகாரிகள் இவர்களின் பொறுப்பான நடத்தையை பாராட்டி பல முக்கிய பொறுப்புகளை இவர்களிடம் ஒப்படைப்பார்கள். அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் தனது வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் குணம் இவர்களை உயர் பதவிகளுக்கு கொண்டு செல்லும். சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் எப்போதும் முன்னணியில் இருப்பார்கள். ஆனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நிர்வாகத்துறையில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஒரே வேளையில் நீண்ட காலம் நிலைத்து நின்று பணியாற்றுவது இவர்களுக்கு பிடிக்கும் என்பதால் அடிக்கடி வேலை மாறுவதை தவிர்ப்பார்கள். இவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் அது நிலையானதாக அமையும். அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு காலதாமதத்திற்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வேலையில் புதிய யுக்திகளை புகுத்தி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இவர்கள் பெரும் பங்காற்றுவார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் பணத்தை ஈர்க்கும் காந்தமாகவே இருப்பார்கள் என்று சொல்லலாம். சிறுவயது முதலே சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் கையில் எப்போதும் ஒரு கணிசமான தொகை இருந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பயனுள்ள முதலீடுகளில் பணத்தை செலுத்துவார்கள். நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதில் இவர்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும். இவர்களின் 35வது வயதிற்கு பிறகு பொருளாதார நிலை மிகவும் சீராகவும் வலிமையாகவும் மாறும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் கொடுத்த பணம் திரும்பி வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். பரம்பரை சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கி கடன்களை தவிர்ப்பது நல்லது. அப்படியே வாங்கினாலும் அதை சரியான நேரத்தில் கட்டி முடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் இவர்கள் கஞ்சத்தனம் காட்டாமல் சிக்கனத்தை கடைபிடிப்பார்கள். தங்களின் பொருளாதார திட்டமிடலால் முதுமை காலத்தில் யாருடைய தயவும் இன்றி சுதந்திரமாக வாழும் சூழலை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். உடல் நலனில் இவர்கள் எப்போதும் ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரிஷப லக்னம் தொண்டை மற்றும் கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தரக்கூடும். இவர்களுக்கு கும்பராசி என்பதால் கால்கள் மற்றும் நரம்பு மண்டலங்களில் அவ்வப்போது சோர்வு அல்லது வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் இவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிக இனிப்பு மற்றும் எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது இவர்களின் உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவும். மன அழுத்தம் காரணமாக சில சமயம் தூக்கமின்மை ஏற்படலாம் என்பதால் இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கம் அவசியம். அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது இவர்களின் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும். தண்ணீரை அதிக அளவில் அருந்துவது சிறுநீரக கோளாறுகள் வராமல் தடுக்க உதவும். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது இவர்களுக்கு வரும் முன் காக்கும் எச்சரிக்கையாக இருக்கும். இயற்கையான உணவுகளையும் பழங்களையும் அதிகம் சேர்த்துக் கொள்வது இவர்களின் முகப்பொலிவை அதிகரிக்கும். மொத்தத்தில் இவர்களின் உடல் வலிமை இவர்களின் மன வலிமையை பொறுத்தே அமையும் என்பதால் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். பிள்ளை செல்வங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரமாக அமைவார்கள் என்பதில் ஐயமில்லை. தங்களின் குழந்தைகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். பிள்ளைகளின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து பார்த்து ரசிக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு.
குழந்தைகள் வளரும்போது இவர்களின் கனவுகளை நிறைவேற்றும் அளவிற்கு புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். இவர்களுக்கும் இவர்களின் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவு எப்போதும் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு முதலீடு செய்வதில் இவர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவார்கள். பிள்ளைகள் பெரியவர்களாகி வெளிநாடு சென்று கல்வி பயிலும் யோகமும் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இவர்களின் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் பிள்ளைகள் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருப்பார்கள். பிள்ளைகளால் இவர்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைப்பதுடன் முதுமை காலத்தில் ஒரு பாதுகாப்பான உணர்வும் கிடைக்கும். அவ்வப்போது பிள்ளைகளின் பிடிவாதத்தை பொறுமையாக கையாளுவது இருதரப்பிற்கும் நன்மையாக அமையும். குழந்தைகளின் சுபகாரியங்களை மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்து மகிழ்வார்கள். பயணங்கள் இவர்களுக்கு எப்போதுமே புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் தரும் ஒரு விஷயமாக இருக்கும். ரிஷப லக்னக்காரர்கள் சொகுசான பயணங்களை விரும்புவார்கள். எனவே சொகுசு கார்கள் அல்லது முதல் வகுப்பு ரயில் பயணங்களை அதிகம் தேர்ந்தெடுப்பார்கள். ஆன்மீக பயணங்களில் இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் என்பதால் அடிக்கடி புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வருவார்கள். கும்பராசி என்பதால் புதிய இடங்களை ஆராய்வதிலும் வெவ்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதிலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் இவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களையும் வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது இவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு மருந்தாக அமையும். வெளிநாட்டு பயணங்கள் அல்லது வெளிநாட்டு சுற்றுச்சூழாக்கள் இவர்களின் வாழ்வில் ஒருமுறையாவது நடக்கும் யோகமுண்டு. பயணங்களின் போது உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாகனங்களை ஓட்டும்போது வேகம் காட்டுவதை விட நிதானத்தை கடைபிடிப்பது இவர்களுக்கு பாதுகாப்பை தரும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதாகவே அமையும் என்பதால் பயணங்களை இவர்கள் எப்போதும் நேசிப்பார்கள். மொத்தத்தில் ரிஷப லக்னம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒரு நேர்த்தியான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பார்கள். இவர்களின் விடாமுயற்சியும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் இவர்களை பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும். ஆரம்ப காலத்தில் சில போராட்டங்களை சந்தித்தாலும் காலம் செல்ல செல்ல இவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பு இவர்களுக்கு கிடைப்பதுடன் அதன் மூலம் பல நன்மைகளும் உண்டாகும். இவர்களின் ஆளுமை திறன் மற்றவர்களை கவர்வதுடன் ஒரு வழிகாட்டியாக திகழச் செய்யும். இறை நம்பிக்கை இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்து எவ்வித துன்பங்களும் நெருங்காமல் பார்த்துக்கொள்ளும். சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாதத்தையும் சந்தேக குணத்தையும் மட்டும் தவிர்த்தால் இவர்களின் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். பிறருக்கு உதவும் குணமும் தர்ம சிந்தனையும் இவர்களுக்கு புண்ணிய கணக்கை அதிகரித்து சுபிட்சத்தை தரும். எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை தங்களின் அறிவால் வென்று சரித்திரம் படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் இவர்கள். இவர்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாகவும் பல சாதனைகள் நிறைந்ததாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.